அதாவது குளுக்கோஸ் டிபெண்டன்ட் இன்சுலினோட்ரோபிக் பெப்டைட் ப்ளஸ் வந்து குளுக்கோகான் லைக் பெப்டைட் ரெண்டுமே அகோனிஸ்ட் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதோட ஆக்டிவிட்டியை அதிகரித்து குளுக்கோகான் லெவலை கம்மியாகவும் இன்சுலின் லெவலை அதிகமாக ஆக்குங்க. இன்னொரு எஃபெக்டும் பண்ணுங்க, அதாவது கேஸ்ட்ரிக் எம்டி அப்படின்னு ஸ்லோ கேஸ்ட்ரிக் எம்டி. அதாவது இப்போ வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும், அங்கேருந்து ஃபுட்டு வந்து மூவ்மெண்ட் ஆகிறத, அதாவது நார்மலாக ஒரு மனுஷனுக்கு ஃபுட்டு சாப்பிட்டா ஒரு 4 மணி நேரத்தில் எக்ஸ்கிரீஷன் ஆயிருங்க, ஆனால் மெட்டபாலிசமாக எக்ஸ்கிரீஷன் ஆயிரும். ஆனால் வந்து இந்த மவுன்ஜார் எடுக்கிற பேஷண்ட்டுக்கு அது ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்லோ ஆக்கும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து பசிக்காது, சரிங்களா? அதே மாதிரி பிரெயினில் போய் அந்த அப்பிடைட் ஸ்டிமுலண்ட்டை ஸ்டாப் பண்ணும். அதாவது பசி திங்கிங் அந்த மாதிரி தாட்டுக்கு கொண்டு போகாமல் பசியை எடுக்காமல் கம்மி பண்ணுங்க. டயபெட்டிக்கோட சிம்டமே ஃப்ரீக்வெண்ட்டாக பசிக்கிறது தான், ஃப்ரீக்வெண்ட்டாக தாகம் எடுக்கிறது தான். ஆனால் இது எடுக்கிறதுனால தாகமே, அதாவது வாட்டர் இன்டேக் அளவுமே ரொம்ப கம்மி பண்ணிடுங்க.